மார்னிங் வந்து பிரிஞ்சி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் முட்டையை வச்சுட்டு கத்திரிக்காய் தொக்குமே செஞ்சுட்டேன். அதை டிஃபன் கட்டி அனுப்பி விட்டுட்டேன். மீதி இருந்த சாப்பாடு அது. அதுக்கப்புறம் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கி வச்சுட்டேன். நான் நைட்டுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வேணும் அப்படின்ட்டு. நைட்டுக்கு வந்து எக் ரைஸ் தான் செஞ்சேன். அதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு கருவாடு ஃப்ரை பண்ணேன். மார்னிங் செஞ்சுருந்த கத்திரிக்காய் தொக்குமே இருந்துச்சு. அப்புறம் தானியங்கள் போட்டு ஜீந்தோ மாதிரி செஞ்சுட்டேன், கேரட்லாம் போட்டு. அது ரெசிபியும் வந்து ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து துவையலுமே அரைச்சி வச்சுட்டேன். இந்த முட்டை சோத்துக்கு இத்தனை பொருள் இருந்தாலும் தொண்டைக்குள்ளேயே நம்மளுக்கு இறங்குது. சாதாரணமாக வெறும் முட்டை சோறுன்னு சொல்கிறோம். குழம்பு வச்சா கூட ஒரு காய் ஒரு பொரியலோடு முடிஞ்சிடும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் சாப்பாடு வந்து ஹைலைட்டாக இருக்குது. இல்லாட்டி சாப்பிட மாதிரி ஃபீலே இல்லை.